வணக்கம் நண்பர்களே. இந்தியன் ஜுடிஷியரியினுடைய ஒரு சில பேசிக் ஃபேக்ட்ஸை நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லக்கூடியது நீதித்துறை. இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் கொண்ட அமைப்பு தான் நீதித்துறை. ஜென்ரலாக டெமோக்ரஸியில் 3 பில்லர்ஸ் இருக்கும், 3 தூண்கள். ஒன்று லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம். இரண்டாவது எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகத்துறை, ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுறது, பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இதை யார் செய்வாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவாங்க. மூன்றாவது இருக்கக்கூடிய பில்லர் நீதித்துறை. இந்த நீதிமன்றங்கள்லாம் கொண்ட அந்த அமைப்பு தான் ஜுடிஷியரி. 4th பில்லர் பார்த்தீங்கன்னா மீடியாவை சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3 பில்லர்ஸ் தான் ஒரு டெமோக்ரஸியில் ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த 3வது தூண் ஜுடிஷியரி தான் ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர். இது காரணம் என்னென்னா, சட்டங்களை என்ஃபோர்ஸ் பண்ணுறது, அமல்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுடிஷியரி தான். அதே போல் எப்பெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இவங்க ஒரு வேளை ஒரு தவறை செஞ்சால் கூட அதை சுட்டி காட்டுறது யாருன்னா இந்த ஜுடிஷியரி தான். அதே போல் ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் இதன்படி அந்த நாடு செயல்படுகிறதா அப்படின்றதையும் செக் பண்ணி கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரட் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஜுடிஷியரி கிட்ட தான் இருக்குது. எல்லா நாட்டிலையுமே, அதுவும் மெயினாக எல்லா ஜனநாயக நாடுலையுமே ஜுடிஷியரிங்கிறது ஜென்ரலாக இண்டிபெண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எந்த கண்ட்ரோலும் இருக்காது, இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கும். ஒரு சில நாடுகளில் செமி இண்டிபெண்ட்டாக இருக்கும். இந்த ஜுடிஷியரிக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மெம்பர்ஸும் ஒரு சில நாடுகள் இருப்பாங்க. ஆனால் ஜென்ரலாக டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் மெயினாக ஜுடிஷியரி இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியன் ஜுடிஷியரியும் இண்டிபெண்ட்டான ஒரு இன்ஸ்டிடியூஷன். இண்டிபெண்ட்னு அர்த்தம் என்னென்னா, இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய இந்த ஜட்ஜஸ், இந்த கோர்ட் பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக செயல்படும். இது மேலே எந்த ஒரு அழுத்தமும் இருக்காது. மற்ற பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இந்த ஜுடிஷியரி மேலே எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் இல்லாமல் இருக்கும். இதுதான் நம்ம கவனிக்கணும். இந்தியன் ஜுடிஷியரியில் நம்ம ஒரு முக்கிய அம்சத்தை கவனிக்கணும். இந்தியன் ஜுடிஷியரியினுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டிங்கன்னா, டாப் மோஸ்டில் இருக்கக்கூடிய கோர்ட் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் ஹை கோர்ட்ஸ், உயர் நீதிமன்றங்கள். அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் சப்பார்டினேட் கோர்ட்னு சொல்லுவாங்க, கீழ் நீதிமன்றங்கள். இதில் ஜென்ரலாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸும் அதுக்கும் கீழே வரக்கூடிய நீதிமன்றங்களும் இருக்கும். அப்போ ஒரு ஹைரார்க்கியை வச்சு தான் இந்தியன் ஜுடிஷியரி செயல்பட்டு வருது. ஆனால் இதில் ஒரு முக்கிய அம்சம் என்னென்னா, இந்தியன் ஜுடிஷியரி ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைந்த ஒரு நீதித்துறை. இன்டகிரேட்டட் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் லெவலில் சட்டங்கள் நிறையா இருக்கும், சென்ட்ரல் லாஸ். இதை ஃபெட்ரல் லா அப்படின்னும் சொல்லுவாங்க. அது யூனியன் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த சட்டங்கள். இதெல்லாம் யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸில் இந்த சட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு வரப்படும். ரயில்வேஸ், ஆட்டமிக் எனர்ஜி, டிஃபென்ஸ், போர்ட்ஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள். அதே போல் ஒரு மாநிலமும் அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸில் நிறைய சட்டத்தை கொண்டு வரும். லேண்ட், அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். ஆனாலும் இந்த ஸ்டேட் லாஸையும் சென்ட்ரல் லாஸையும் ஓவராலாக ஹை கோர்ட்ஸ் அமல்படுத்தலாம், அதே போல் சுப்ரீம் கோர்ட்டுமே அமல்படுத்தலாம். அப்போ அந்த ஒருங்கிணைந்த நீதித்துறை பார்த்திங்கன்னா ஸ்டேட் லாஸையும் என்ஃபோர்ஸ் பண்ணுது, சென்ட்ரல் லாஸையும் என்ஃபோர்ஸ் பண்ணுது. இதை இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, ஒரு சென்ட்ரல் ஆக்ட் எடுத்திங்கன்னு வைங்க. அதாவது சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய சட்டம். உதாரணத்துக்கு ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946. இது சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இதை அமல்படுத்துறது ஹைகோர்ட் கூட அமல்படுத்தலாம். ஒரு ஸ்டேட் உள்ள இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டும் இந்த சென்ட்ரல் லாவை அமல்படுத்தலாம். அதே போல் ஒரு ஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு சட்டம், ஸ்டேட் லா, உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஸ்டேட் எடுத்துக்கலாம், குஜராத் கோஆப்ரேட்டிவ் ஆக்ட்னு எடுத்துப்போம். இந்த சட்டத்தை வேணும்னா சுப்ரீம் கோர்ட்டுமே அமல்படுத்தலாம். இதுதான் இந்த இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. அமெரிக்கா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அங்கே இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி கிடையாது. ஸ்டேட் சட்டத்தை அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹை கோர்ட்ஸ் தான் என்ஃபோர்ஸ் பண்ணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் கோர்ட் சொல்லுவாங்க, அதுதான் என்ஃபோர்ஸ் பண்ணும். அதே போல் ஃபெட்ரல் லா, அதாவது சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய சட்டங்களை ஃபெட்ரல் கோர்ட்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணும். அமெரிக்காவில் ஃபெட்ரல் கோர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபெட்ரல் கோர்ட்டுக்குள்ளே ஒரு ஹைரார்க்கி இருக்கும். சுப்ரீம் கோர்ட், கோர்ட் ஆஃப் அப்பீல், இதெல்லாம் சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய கோர்ட்ஸ். அது தனியாக சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த சட்டங்களை அமல்படுத்தும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட் கோர்ட்ஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களை அமல்படுத்தும். இது ஒரு முக்கியமான அம்சம் நம்ம இந்தியன் ஜுடிஷியரியில் நாம் உணரணும். சுப்ரீம் கோர்ட் நான் சொன்னது போல் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். அப்பீல் அப்படின்னு சொல்லக்கூடியது மேல்முறையீடு. கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட் கோர்ட்ஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா அதை எதிர்த்து ஒருவர் ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணலாம். அதே போல் ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா அதை எதிர்த்து ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணலாம்.
அப்போ இந்தியாவில் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் மேக்ஸிமம் நம்ம எங்கே வரைக்கும் நம்ம மேல்முறையீடு பண்ணலாம்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம மேல்முறையீடு பண்ணலாம். அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் யார்கிட்ட இருந்து வரும்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட இருந்தால் வரும். இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் இது வந்து டெல்லியில் அமைஞ்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட் பற்றி நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போவோம்னா தற்போதைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய மேக்ஸிமம் சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 34 ஜட்ஜஸ், 33 ஜட்ஜஸ் ப்ளஸ் 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் கீழே இருக்கிறது உயர்நீதிமன்றங்கள், ஹை கோர்ட்ஸ். இந்தியாவில் இப்போதைக்கு 25 ஹை கோர்ட் இருக்குது. ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹை கோர்ட் இருக்கும். ஒரு சில இடத்துல 2 ஸ்டேட்டுக்கு காமனாக ஒரு ஹை கோர்ட் இருக்கும். உதாரணத்துக்கு பஞ்சாப், ஹரியானா இது காமனாக ஒரே ஹை கோர்ட் தான். சண்டிகர் யூனியன் பிரதேசத்துக்கும் சேர்த்து ஒரு ஹை கோர்ட் தான் இருக்கும். அதே போல் கல்கட்டா ஹை கோர்ட் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் கீழே அந்தமான் நிக்கோபார் இது வந்துடும். அதே போல் கேரளாவுடைய ஹை கோர்ட் கீழே லக்ஷத்வீப்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனும் வந்துடும். அப்போ காமன் ஹை கோர்ட்ஸும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. நான் சொன்னது போல் இப்போதைக்கு 25 ஹை கோர்ட் இருக்குது. அதே போல் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த வழக்குகள் வரும்போது அதில் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லும்போது அந்த வழக்கு ஒரிஜினல் இன்ஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு டைம் அதை அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க இல்லையா, அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரையில் ஒரு சில வழக்குகளை சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் ஒரிஜினல் இன்ஸ்டன்ஸில் அந்த வழக்கை எடுக்க முடியும். உதாரணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ளே இருக்க ஒரு சில விவகாரங்கள், பிரச்சனைகள். அதே போல் 2 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விவகாரங்கள், அது இல்லாமல் அரசியலமைப்பு சம்பந்தமான ஒரு சில சந்தேகங்கள், பிரச்சனைகள், இதெல்லாமே சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கீழே தான் வரும். இந்த வழக்குகளை சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸில் எடுத்து ஹியர் பண்ண முடியும். அதே போல் இதிலெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன்னா என்ன அர்த்தம்னா இந்த கேஸ் ஹை கோர்ட்ஸ் எடுக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று ஒரிஜினல், இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவ். சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் ஹியர் பண்ண முடியும். அதுவும் ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ்லேயே இதெல்லாம் ஹியர் பண்ணலாம். இன்னொன்று மெயினான ஜூரிஸ்டிக்ஷன் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. அப்பலேட் அப்படிங்கிறது அப்பீல், மேல்முறையீடு. மேல்முறையீடு இதை பொறுத்த வரைக்கும் ஹை கோர்ட்ஸ்க்குமே இந்தியாவில் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் தான் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல், அதுக்கு மேலே மேல்முறையீடே கிடையாது. ஹை கோர்ட்டுக்கு எந்த மாதிரி அப்பீல்ஸ் போவோம்னா அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட் கோர்ட்ஸில் இருந்தோம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் இருந்தோம் மேல்முறையீடு ஹை கோர்ட்டுக்கு போவோம். ஹை கோர்ட்லேருந்து வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ்னுடைய மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். அதே போல் ரிட் பெட்டிஷன், நீதி பேராணை, இதை பற்றி நம்ம பார்ப்போம். நீதி பேராணை அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு அம்சம் இருக்குது. அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள் எப்போல்லாம் மீறப்படுதோ, ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமைகள் எப்போல்லாம் பாதிக்கப்படுதோ அவர் நீதிமன்றங்களுக்கு சென்று இந்த அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டலாம். அதை எப்படி பண்ணலாம்னா ரிட் பெட்டிஷன், நீதி பேராணை அப்படிங்கிறத அவர் ஃபைல் பண்ணி அதன் மூலமாக அவர் இந்த நீதிமன்றங்களை அப்ரோச் பண்ணலாம். ரிட் பெட்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஹை கோர்ட்டுக்கும் அந்த ரிட் பெட்டிஷன் அத்தாரிட்டி இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ரிட் பெட்டிஷன் அத்தாரிட்டி இருக்குது. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டினுடைய அத்தாரிட்டிக்கும் ஹை கோர்ட்டினுடைய ஒரு அத்தாரிட்டிக்கும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் விதிமீறப்படுது அப்படின்னா டைரெக்டாக அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம், ஹை கோர்ட்டுக்கும் போகலாம். ஆனால் முதல்ல ஜென்ரலாக ஹை கோர்ட்டை முதல்ல அவர் அப்ரோச் பண்ணணும். என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு ஒரு ரிட் பெட்டிஷனை ஹை கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேல்முறையீடாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஜென்ரலாக ஒரு ரிட் பெட்டிஷனை டைரெக்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்குமே எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் நம்ம கவனிக்கணும். அதே போல் ரிட் பெட்டிஷன் வரும்பொழுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒருத்தர் டைரெக்டாகவே ரிட் பெட்டிஷன் அவர் எடுத்துகிட்டு போனார்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான ரிட் பெட்டிஷனை மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் ஹியர் பண்ணும். ஆனால் ஹை கோர்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அல்லாது சாதாரண வழக்குகள் சம்மந்தமாகவும் ரிட் பெட்டிஷனை ஹியர் பண்ணும். அப்போ இதில் ஒரு வித்தியாசம் என்ன இருக்குன்னா இந்த ரிட் பெட்டிஷனுடைய அந்த ரேஞ்சை வச்சு நம்ம பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்டை விட ஹை கோர்ட்டுக்கு அந்த அத்தாரிட்டி அதிகம். ஏன்னா நான் சொன்னது போல் ஹை கோர்ட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும் அல்லாது மற்ற வழக்குகள் சார்ந்தும் ரிட் பெட்டிஷனை அது ஏற்கும். இதுதான் நம்ம கவனிக்கணும்.